ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் ஃபார் yet another வீடியோ. நம்ம வந்து கிளப் ப்ரூஷ் ஆடிருக்கோம் சாம்பியன்ஸ் லீக்ல அண்ட் 3-3 ட்ரா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மஸ்ட் வாட்ச் கேம் ஃபார் த நியூட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பார்சா ஃபேன்ஸ்க்கு அதை சொல்ல முடியாது. நம்ம ஸ்ரீராம் ரியாக்ஷன் வச்சே வந்து நம்ம அதை சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் என்னடா கிளப் ப்ரூஷ் ஆடுறீங்க, அடுத்த வாரம் இருக்குடா ரியல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செல்டா வீகோ ஆடுறோம் நம்ம இந்த வீக்கெண்ட். The Holy Trinity of Zaragoza, Iglesias and Iago Aspas மூணு பேரும் வந்து கம்பைன் ஆகி ஒரே டீமில் வந்திருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பேச போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் பட் பிஃபோர் தட் நம்ம அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன இந்த சீசன் சொல்கிறேன், நம்ம சீசன் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன அப்படின்னா வந்து பாசிபிள் ரிட்டர்ன் டு கேம்ப் நோ வெரி சூன். இன்னைக்கு வந்து நம்ம டீம் வந்து தே ஹேட் அ ஓப்பன் ட்ரைனிங் செஷன் இன் ஸ்பாட்டிஃபை கேம்ப். அண்ட் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது ஸ்டேடியம். ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி இப்போது ஐ திங்க் கரண்ட்லி 25,000 கெப்பாசிட்டியில் இருக்குது. பட் வி ஆர் லுக்கிங் டு கம் பேக் டு ஆல்மோஸ்ட் 45,000 கெப்பாசிட்டி சூன். ஸோ அந்த நோட்டில் ஆரம்பிப்போம் ஸ்ரீராம். நம்ம ஸ்பாட்டிஃபை கேம்ப் நோ ரிட்டர்ன் கம்மிங் சூன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது நம்மளுக்கு, எஸ்பெஷலி கன்சிடரிங் நம்ம இருக்கிற ஃபார்முக்கும் நம்ம இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கம்மிங் பேக் டு கேம்ப் நோ. வேற லெவல்ல இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் வர்றது, அதே மாதிரி இந்த பிளேயர்ஸ் டு ஃபேன்ஸ். அந்த ஒரு ஏன் பிளேயர்ஸ் டு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, கேம்ப் நோ வந்து நம்ம ஹோம் ஸ்டேடியம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வைப் எந்த டீமுக்கா இருந்தாலுமே. அதே மாதிரி இந்த கிரவுண்டுல இருந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் பாக்குற அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, அது வந்து கேம்ப் நோல வந்து ரொம்ப பக்கம். இந்த மான்ஜுவிக்ல வந்து எங்கேயோ இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க. கிரவுண்டுக்கும் சரி, அந்த ஸ்பெக்டேட்டர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம ரொம்ப ஓப்பனான ஸ்டேடியம் அது வந்து. ஸோ அந்த நாய்ஸ் லெவலா இருக்கட்டும், அந்த சாண்டா இருக்கட்டும், அது வந்து ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும் கேம்ப் நோவை கம்பேர் பண்ணும்போது, விச் இஸ் அ வெரி பிரைட் சைன். அப்படிங்கிற ஸ்போர்ட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னா கூட, ஒரு பினான்சியல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது ரொம்ப 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 நம்ம கிளப்புக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா வந்து கேம்ப் நோவில் வந்து இப்போ 28,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூன் ரேதர் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் phase 1B அந்த ஒரு அடுத்த செக்டார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 48,000 மாறிடும் கெப்பாசிட்டி. ஸோ 48,000 மாறினதுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும், இங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி அப்படின்னு பார்த்தா டிசம்பர் அப்படி இப்படி தள்ளி போனா கூட ஜான்வரியில மேக்ஸிமம் வி ஷுட் பி தேர் இன் கேம்ப் நோ வித் 48,000 கெப்பாசிட்டி, விச் இஸ் வெரி ஹியூஜ். 48,000 ஸ்பெக்டேட்டர் வந்து, ஏன்னா வந்து இப்போ நம்மளோட டிக்கெட் ப்ரைஸாக இருக்கட்டும், மக்கள் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து இந்த மான்ஜுவிக் அப்படிங்கிறது வந்து பார்சலோனால இருக்கிற சிட்டில அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ண ஸ்டேடியமா இருந்தா கூட, அது வந்து கொஞ்சம் மலைக்கு மேல இருக்கும், ஒரு பிளாட்டிக்கு மேல இருக்கும், விச் இஸ் அவே ஃப்ரம் பார்சலோனா, நாட் இன் பார்சலோனா டெக்னிக்கலி. அது வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பார்சலோனால இருக்கிறதுனால பார்சலோனா பீப்புள் அவங்களுக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. மான்ஜுவிக்ல போய் ஒரு 2 வருஷமா அங்க போய் மேட்ச் பாக்குறதா இருக்கட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வைப் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் இந்த பிளேயர் டு ஃபேன்ஸ் அந்த ஒரு பூஸ்ட், அது எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தது. விச் இஸ் அக்செப்டபிள் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேடியத்தை நம்ம கொடுத்தனால நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அங்க போய் இப்படி கொடுப்பா அப்படி கொடுப்பா அப்படின்னு. We are grateful for whatever that happened in Montjuic. But hopefully நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோம். வந்துட்டு என்னடா எங்க போனாலும் அடிக்கிறீங்க, என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேம்ப் நோ பேக் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது டப்புன்னு கிளப் ப்ரூஜ் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நம்ம போஸ்ட் டிசம்பர் ஜான்வரிக்கு அப்புறம் வில் பி பிளேயிங் க்ரூஷியல் சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்ஸ்சர்ஸ். ஸோ அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்ஸ்சர்ஸில் நம்ம ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அண்ட் இன்னொரு நியூஸ் பிஃபோர் வி ஜம்ப் இன் டு த கிளப் ப்ரூஷ் கேம் இஸ் ஜோவான் கார்சியாஸ் பேக் இன் டீம் ட்ரைனிங். இன்னைக்கு செஷனில் வந்து ஜோவான் கார்சியா இஸ் பேக், மச் நீடட். அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரி வெரி பிக் பூஸ்ட் இன் மை ஒப்பீனியன் இம் ரிட்டர்னிங் பேக் டு. ஏன்னா நம்ம அடுத்து இம்பார்ட்டண்ட்டான கேம்ஸ் ஆட போகிறோம். டெஃபினெட்லி செல்டா விகோக்கு பேக்காக இருப்பானான்னு தெரில. பட் அப்கமிங் அத்லெட்டிக் கிளப்பா இருக்கட்டும், இல்ல நம்ம செல்சி
செல்சி இந்த கேம்ஸ்க்குலாம் வந்து ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருப்பான் ஜோவான் கார்சியா. ஸோ இட்ஸ் வெரி அதே நைஸ் டு மாதிரி ஹேவ் him பேக். ரஃபினியாவும் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் லைக்லி டு பி ரிட்டர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் படிச்சேன், விச் இஸ் ஆல்சோ கிரேட் சைன். ராஃபா பேக் ஆன் த ஸ்குவாட், அதுவே ஒரு ஒரு மென்டல் பூஸ்டா வந்து இருக்கும். ஏன்னா கேப்டன் ரிட்டர்னிங் டு த சைடு அப்படிங்கும் போது நம்ம டெக்னிக்கலா டாக்டிக்கலா எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருப்பான் பத்தி பேசுவோம். பட் ஸ்டில் ஒரு 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 அவுட் வெளியேந்து பார்க்கும்போது அவன் ஒரு அந்த பர்சனாலிட்டியே வந்து டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் FIFA பெஸ்ட் பிளேயர் அவார்ட்ஸோட voting இஸ் அவுட் மக்களே. நம்ம ரஃபீனியாவை வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் பிளேயருக்கு. தயவுசெய்து உங்கள் ஓட்டை போட்டு நம்ம கேப்டனுக்கு வந்து அந்த அவார்டை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. என்ன சொன்னீங்க? கல்ல ஓட்டாது போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். ஜெயிக்க வச்சிருங்க நண்பர்களே. பட் ரியாலிட்டிக்கு வருவோம். கிளப் ப்ரூஷ் சாம்பியன்ஸ் லீக் அவே 3-3 ட்ரா. மக்களே அதுக்கு முன்னாடி சாரி ஒரே நிமிஷம், அந்த லாஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த பையன் தான் மக்களே காரணம். அன்னைக்கு அந்த நைட்டு வந்து 1:30 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து வந்து உட்கார வச்சு ஷூட் பண்ணிட்டு அன்னைக்கு போடாம அடுத்த நாள் லீவ் போடுறான். மேட்சுக்கு முன்னாடி நாள் கேட்டா அப்புறம் ஃபுட்பால் விளையாட போயிட்டேன்றான் மக்களே. இந்த பையனை என்னன்னு கேளுங்க. அதனால வந்து அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. ஆனா வந்து இந்த வீடியோ நம்ம டக்குன்னு டயத்துக்கே பண்ணிடலாம் அப்படின்னு தான் டக்குன்னு உட்காந்துட்டோம் பண்றதுக்கு. இது வந்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்க உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. லைக் மூலியமா இருக்கட்டும், கமெண்ட்ஸ் மூலியமா இருக்கட்டும். லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் உங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. ஸோ கீப் தட் கோயிங். அதுதான் வந்து நமக்கு ஒரு பூஸ்ட். அதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஆடியோவும் கேட்டிருந்தீங்க, ஆடியோவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கழுவி ஆடியோக்கு கடைசியில ராகவ் வந்து இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வாங்க வச்சாச்சு. அவனும் வாங்கிட்டான். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் வந்து செல்டா விகோ கேமுக்கு வந்து மார்ச்லாங் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹோப்ஃபுல்லி மெட்டீரியலைஸ் ஆகும்னு நம்புறோம். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ், உங்களோட கருத்துக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லா வீடியோக்கும் போட்டுக்கிட்டே இருங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் கிளப் ப்ரூஜேல. நீ சொல்ல அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு இருந்தியா? மேட்ச் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் தட் மேபி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் நம்மளுக்கு ஸ்குவாட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அட பாவி, என்ன ரிக்ரெட் பட வச்சிட்டிங்களேடா. அந்த யோசிச்ச ஸ்குவாட் டெப்த்துங்கிற வார்த்தை யோசிச்சதுக்கே என்ன ரிக்ரெட் பட வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் லைனப் பார்த்துட்டு ஓகே மேபி செகண்ட் ஹாஃபில் ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கதையே வேற. இங்கே ஐயோ என்னையா நீ ரொட்டேஷன் பற்றிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேம் ஆக்கிட்டானுங்க. பட் பிஃபோர் வி டாக் அபவுட் எனி திங் எல்ஸ், லமின் யமால் பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த கேம் ஒன் மேன் ஷோ, லிட்ரலி ஒன் மேன் ஷோ. அந்த என்டையர் பார்சா பிளேயிங் 11ல் மேபி எக்ஸப்ட் ஃபர்மீன் அண்ட் மேபி ஃப்ராங்கி டியாங் இந்த கேமில் அவன் ஒருத்தன் தான் வந்து ஹி வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங் ஆன் த பிச். அந்த ட்ரிப்ளிங்காக இருக்கட்டும், அந்த சான்ஸ் கிரியேஷனாக இருக்கட்டும். நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், அந்த ட்வீட்டில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டிருந்தாங்க. சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் விச் லமின் யமால் கிரியேட்டட் த கோல்ஸ் அப்படின்னு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த லிட்ரலி லைக் அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீ எப்படா அந்த பாஸ் புல் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ அப்படியே தேடிட்டு அப்படின்னு நான் கண்டினியூ பண்றேன். தோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனு. இங்கேருந்து அவன் அந்த த்ரூ பால் போட்டான் ஃபெரான் கோலுக்கு. எங்க இருக்கான்னு பாருங்க நம்ம ஹாஃப்ல. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இது ஃபெரான் கோலுக்குன்னு தான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணுவானே அதானே? இல்ல இது ஃபர்ஸ்ட் ஃபெர்மினுக்கு போட்டான். யூ மீன் ஃபெர்மினுக்கு போட்டு எஸ் இது ஃபர்ஸ்ட் சான்ஸ். இது செகண்ட் சான்ஸ் மிஸ் பண்ணது. ஆமா இது ஃபெரான் மிஸ் பண்ண சான்ஸ். இது தேர்ட் சான்ஸ், அவன் ட்ரிபிள் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ண கோல். ஃபோர்த் வந்து ஐ திங்க் அவன் அந்த கிராஸ் போட்டதுன்னு நினைக்கிறேன். கிராஸ் போட்டு ஒன் கோல் ஆவறமே அது. ஆமா. ஸோ நீங்க பாருங்க அவன் பிச்சில் எந்த பொசிஷன்ல இருந்து பாலை பிக்கப் பண்ணிட்டு சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அண்ட் வாட்ச் த குவாலிட்டி ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் அவர் டீம் இன் தட் கேம். இதுல வந்து ஒரு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் அவன். பட் ஐ திங்க் த டீம்
ஜென்வின்லி லெட் ஹிம் டவுன் இன் தட் ஃபார் தட் பர்ஃபார்மன்ஸ். நான் அந்த இன்டர் மிலான் செகண்ட் லெக் செமிஃபைனல் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இன்டர் மிலான் செகண்ட் லெக் செமிஃபைனல்ஸ்லேயே வந்து இதே தான் நடந்துச்சு. லமீன் ட்ரை பண்ணிட்டே பாலை எடுத்து லமீனுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க, அவனும் ட்ரை பண்ணிட்டே இருந்தான் அண்ட் எண்டில் வந்து ரிசல்ட் டின் கோ ஆர் வே. இல்ல இது மட்டும் நான் வந்து உங்ககிட்ட தள்ளி வந்துக்கிறேன். ஏன்னா இதுல வந்து எனக்கு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் இதை மட்டும். ஏன்னா வந்து அதுல வந்து வி லுக்ட் மோர் லைக் டீம் மாதிரி தெரிஞ்சது எனக்கு வந்து. இன்டர் மிலான்ல வந்து என்னதான் வந்து லமீன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டரா இருந்தா கூட நம்ம அதுலயும் கோல்ஸ் கன்சிட் பண்ணா கூட அதுல வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரெஸ்ஸிங்லயா இருக்கட்டும், ஒரு டிஃபெண்டிங்லயா இருக்கட்டும் வந்து ஒரு டீமா செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா வந்து கிளப் ப்ரூஹே கேம்ல வந்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசலானே இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய வந்து எனக்கு வந்து சொல்லணும், நிறைய வந்து யோசிச்சு இது பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா மேட்ச் பார்க்கும் போதே வந்து எனக்கு வந்து இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீ சொன்ன மாதிரி மேட்ச்லயே ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா இது மட்டும்தான், லமீன் யமால் பேக் டு ஃபார்ம் தான். அவனை லமீனை பத்தி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது நம்ம விளையாண்டதை பத்தி. அதை பத்தி வன்மத்தை வந்து எனக்கு கக்கியே ஆகணும். இதுல மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன். ஸோ நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அதே லைனப் நீ சொன்ன மாதிரி. நம்ம லாலிகால கடைசியா அந்த மேட்சோட அதே லைனப் தான். எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா வந்து பிளேயர் வந்து கொஞ்சம் ஃபெட்டிகா இருப்பாங்களா இல்ல என்னன்னு வச்சு நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து அவ்வளவுதான் இருக்காங்க பிளேயர்ஸ். உள்ளேருந்து வந்து டேனி ஆல்மோவும் லெவன்டோஸ்கியும் தான் இருக்காங்க. அவங்களாலையும் இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது ரைட்டவே. ஏன்னா வந்து தே ஆர் கம்மிங் ஃப்ரம் த இன்ஜுரி ஆப்வியஸ்லி. ஸோ ஓகே, ஏதோ ட்ரைனிங்ல ஏதோ பார்த்துருக்காரு பிளிக் வந்து அவரால் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு தான் இருந்தது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 7th 8th மினிட்ல வந்து ஒரு 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 கவுண்டர் அட்டாக் கூட சொல்ல மாட்டேன் நான். அவுட் ஆஃப் நோவேர் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு கிட்ட பால் இருக்கு, அவனுங்க 1-2 ஆடி நம்மளோட கூண்டையை வந்து பீட் பண்ணிடுறானுங்க. 1-2 ஆடி அவனை பீட் பண்ணிட்டு நம்ம சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் எங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கியா இருக்கட்டும் சரி, கெசாடோவா இருக்கட்டும் சரி, எங்க இருக்காங்கன்னே தெரியல. பிட்ச்ல வந்து ஹாஃப் லைனுக்கு முன்னாடி நிக்கிறானுங்க. இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹைலைன் ஆட போறோம் அப்படின்னு வந்து நம்ம ஹைலைன் தான் ஆடுறோம் ஓகேவா. ஒரு லீவ் பை த ஸ்பாட், டை பை த ஸ்பாட். ஓகே, நான் எல்லாத்துக்குமே வந்து இன் பாயிண்ட். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் நான் இதை தான் பேக் பண்ணேன், இந்த சீசன் அப்படிதான் ஆடுறோம். நான் வந்து நம்ம வந்து 3-0 இந்த மேட்ச் தோத்துருந்தா கூட நான் பேக் பண்ணிருப்பேன். அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ ஆர் டூயிங் த திங்ஸ் ரைட்லி. சரியா, இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, போன சீசன் மாதிரி நீங்க ஹைலைன் ஆடுறீங்க, ஆனா போன சீசன் மாதிரி பிரஸ் பண்றீங்களா? கிடையாது. பிரஸ் வந்து இப்போ மக்களே ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா, இப்போ ஹைலைன் வந்து ஆடுறோம், நம்மளோட ஹைலைனுக்கும் மத்த டீம், இப்போ பேனா இருக்கட்டும், பிஎஸ்டியா இருக்கட்டும், இல்ல மேன் சிட்டியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஹைலைன் தான் ஆடுறாங்க. சரியா, லிவர்பூலாவும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஹைலைன் ஆடுறாங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மளோட ஹைலைன் வந்து வி ரிலே மோர் ஆன் கெட்டிங் பீப்புள் ஆஃப் சைடு. நம்ம வந்து அந்த ஆஃப் சைட் ட்ராப் வந்து இப்படி முன்னாடி வருவோம், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வந்து எல்லா அந்த லைன் ஒன்னா இருக்கும், யாராவது ஒருத்தர் தேர்ட் மேன் ரன் கொடுக்குறாங்க அப்படின்னா, போன சீசன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த தேர்ட் மேன் ரன்னை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா, ஆன் தி பால் பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்போதுமே இந்த ஃப்ரீ மேன் ஒருத்தன் பால் வச்சுக்கிட்டு அவனை ஃப்ரீயாவே விட மாட்டோம். யாராவது ஒருத்தர் அவனை சுத்தி இப்படி அந்த பாஸ் பண்ற ஆங்கிள் எல்லாம் கட் பண்ணிடுவோம். பேசிக்கா தான். அப்படி ஏதாவது ஒருத்தன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ஏதாவது ட்ரிப் பண்றான், ஏதாவது ஒரு ட்ரிபிளிங் பண்றான் அப்படின்னா தான் அதை பீட் பண்ணுவாங்களே தவிர கன்சிஸ்டன்டா யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. அப்படி பீட் பண்றான் அப்படின்னா அப்பதான் நம்ம ஆஃப் சைட் ட்ராப்னால நம்ம வந்து அந்த தேர்ட் மேன் ரன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம், இப்படி ஆஃப் சைடு வாங்கி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல வேண்டிய இந்த 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 நம்ம டாக்டிக். சரியா, ஆனா இப்போ நம்ம டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்றாங்க. ஆனா நம்ம ஆஃப் த பால் வந்து நமக்கு முன்னாடி போய் பிரஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லைங்க. ஒரு ஃப்ரண்ட் 3-ஆ இருக்கட்டும், இல்ல மிட்ஃபீல்ட் 3-ஆ இருக்கட்டும், இவங்க யாருக்கிட்டையுமே ஒரு அந்த பாசிங் ஆங்கிளை கட் பண்றது, இல்ல ஒரு அந்த அந்த ஒரு பிளேயர் ஒருத்தன் ஃப்ரீயா வரான் அப்படின்னா ஒரு பிளேயரை பீட் பண்ணிட்டான் அப்படின்னா டோட்டல் மிட்ஃபீல்ட் நோவேர் டு பி ஃபவுண்ட். காலியா இருக்கு. நிறைய அந்த போட்டோஸ் கூட நம்ம வந்து ட்விட்டர்ல கூட நிறைய பார்த்தோம். எந்த மாதிரி மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. ஏன்னா இவன் வந்து என்ன நினைக்கிறான், டிஃபென்ஸ் என்ன நினைக்கிறான், இவனுக்கு போய் பிரஸ் பண்ணி பால் பாசிங் ஆங்கிள் கட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு இவன் ஆஃப்லைன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஆஃப் சைட் ட்ராப் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. சரி, அவன் வந்து ஆஃப் சைட் ட்ராப்பை பிடிக்காம இவன் போறான் அப்படின்னா இந்த பக்கம் பிரஸ் கட் ஆயிடுது. ஸோ வந்து இப்போ வந்து எங்க இருந்து தப்பு இருக்கு அப்படிங்கறதே வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல.
ஒரு டைம் வந்து கிளப் ப்ரூஹே முன்னாடி அட்டாக் பண்ண வரும்போதும் ஒரு டைம் நம்ம கோல் கன்சீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சூசைடையும் தாண்டி இது வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கு. கிளிக் வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து சொன்னாரு, எங்களுக்கு வந்து நாங்க ஆமா வி காட் ஃபவுண்ட் அவுட், ஆனா நாங்க வந்து எங்களோட இதை மாத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வெரி வெல் அண்ட் குட். இப்படிதான் இருக்கணும், இதுதான் நான் சப்போர்ட் பண்ணேன், இதுக்கு தான் நான் சப்போர்ட்டும் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்கணும். ஆனா வந்து நம்மளே போய் ஒரு குழியில விழணுமா அப்படிங்கறதா ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம விஷயத்த கரெக்டா பண்ணி நம்ம அடி வாங்குறோம் அப்படின்னா அது வேற விஷயம். நம்ம விஷயத்தையே கரெக்டா பண்ண மாட்டோமே. இப்போ நீங்க வந்து நான் இதுதான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே பண்ணுங்க, ஆனா அதை எஃபெக்டிவா பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீ நீ வந்து ப்ரெஸ்ஸே பண்ணாம ஹைலைன் பிடிக்கிற அப்படின்னா எல்லா பக்கமும் ஓட தான் செய்வானுங்க, கோல் வாங்க தான் செய்வோம். எத்தனை முறை நம்ம கம்பேக் பண்ணி கோல் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நேத்தி லமீன் யமால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மட்டும் அன்னைக்கு இல்ல அப்படின்னா நம்ம 3-0 தோத்துருப்போம் மேட்ச. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை நாளாவே. போன மேட்ச் அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தியரி ஹென்றி வந்து கிழிச்சிட்டான், என்ன என்ன நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து. ஆஹ் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா வந்து, நீங்க ஒரு வேலையை சரியா பண்ண மாட்டீங்க, அது அப்புறம் எப்படி அதுல ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறான். ஸோ யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் விச் இஸ் டு பி டன் கரெக்ட்லி, தென் ஹவ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்? இதை வச்சு ஆடணும் அப்படின்னா வந்து ஐ டோன்ட் திங்க் இப்ப ரஃபீனியா வந்தா மாறுமா தெரியாது, இண்டிகோ மார்டினஸ் இருந்தா மாறி இருக்குமா தெரியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பாக்குறோமோ அப்படிதான் நம்ம பேச முடியும். ஸோ வந்து நோவேர் டு பி ஃபவுண்ட். ஒரு 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 ஸ்ட்ரக்சரலா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர் டிசிப்ளினா இருக்கட்டும், ராஷ்வர்ட் எல்லாம் வந்து என்னன்னே எனக்கு புரியல. அட்டாக்ல வந்து அட்டாக்லயும் கன்சிஸ்டன்சி இல்ல. சரி அட்டாக்ல எதுவும் இல்லையா, நீ ஹார்ட் ஒர்க்காவது பண்ணுடா, டிஃபென்சிவா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னா ஒவ்வொரு டைமும் 2-on-1 அவங்க பிளேயர்ஸ், அவங்க பிளேயர் நம்ம கூண்டேவா இருக்கட்டும் பால்டேவா இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி டாக்டிக்கலா வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட பிளேயர்ஸ் வைஸ் வந்து ஒரு எஃபோர்ட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு 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 பிளேயிங்கு. எஸ்பெஷலி கூண்டேவா இருக்கட்டும், பால்டே கூட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லேசி கிரீப்பிங் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து. லேசினஸ், ஒரு பாலை லூஸ் பண்ணிட்டாங்க இல்ல ஒரு பாஸ் அவனுக்கு வரல அப்படின்னா வந்து உடனே தலையை தொங்க போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு ஒரு 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 அர்ஜென்சியே இல்ல, ஒரு திருப்பி வந்து டிஃபெண்ட் பண்ணணும், நம்ம திருப்பி நம்ம டீமுக்காக வந்து பண்ணணும் அப்படிங்கிற அர்ஜென்சி வந்து சரி ஃப்ரண்ட் த்ரீக்கு தான் இல்ல அப்படின்னா நம்ம ஃபுல் பேக்குக்குமே வந்து அந்த இது இருக்க மாட்டேங்குது. நீங்க வந்து என்ன வந்து இவன் இண்டிவிஜுவல் எரர் அப்படின்னு சொன்னா கூட எரர் ஓகே, ஆனா நீ ட்ரையே பண்ண மாட்டியே, அதான் என் பிரச்சனை. நீ ட்ரை பண்ணி எரர் பண்ற அப்படின்னா அது வேற விஷயம். நீ ட்ரையே பண்ணாததான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நம்மளோட மொத்த டீம்லயுமே வந்து டிஃபென்சிவா யாருமே ட்ரை பண்ணாத மாதிரி இருக்கு எனக்கு வந்து. என்னன்னே ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஷெஷ்னி வந்து தடுத்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் கோல் வந்து அவன் மேல இப்படி பறக்கிறான், கீழே ஊட்டி விட்டான், அவன் நேரா அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கோல் தடுத்திருக்கலாம். செகண்ட் கோல் கவுண்டர் அட்டாக்லாம் வந்து வந்து டெரரிசம், அது வந்து டெரரிசம் ஃபுட்பால். ஒருத்தன் கவுண்டர் அட்டாக்ல வரான் அப்படின்னா நீங்க யாருமே போய் அவனை வந்து மேன் அப் பண்ண மாட்டீங்க, யாருமே பின்னாடியும் ஓடி வர மாட்டீங்க. அப்ப என்ன ஃபுட்பால் இது எனக்கு புரியல. சரி அட்டாக்கு டிஃபென்ஸும் இருக்கு இல்ல ஃபுட்பால்ல, எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தேர்ட் கோல் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கோல் போச்சோ அதே தான் தேர்ட் கோல். பயன் முனிச், நம்ம லாஸ்ட் சீசன் பயன் முனிச்சே விடு, பயன் முனிச்சு பிஎஸ்சி எல்லாம் விடு, ஹைலைன் நம்ம போன சீசன் ஹைலைன் என்ன பண்ணமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி போச்சு அப்படின்னா கை கொடுத்துடலாம். ஐ திங்க் நீங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. தட் ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து டிஃபென்ஸ் தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு செக்ஷன் வந்து இல்லை அட்டாக் தான். மக்களே ரெண்டுமே டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்குது. எப்படின்னா இப்போ அட்டாக் இப்போ ஸ்ரீராம் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ரெஸ் பண்ணாமல் ஹைலைன் ஆடுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஜென்வின்லி சூசைடல் ஃபுட்பால் தான். நீயே வந்து உனக்கு குழி தோண்டி புதைச்சிக்கிற, அட்டாக் பண்ணுங்கன்னு இன்வைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லிட்ரலி என்ன ஆகுதுன்னா அட்டாக் ஃபுல்லாக இந்த ஹாஃப் ஆஃப் த பிச்சில் இருக்குது, நம்ம டிஃபென்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்லி இந்த ஹாஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு ஆப்போனன்ட்ஸ்க்கு. ஸோ அவன் ஈஸியாக வந்து இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டார்ட்டு, நம்ம போன மேட்ச்சில் வந்து நம்ம 23 ஷாட்ஸ் எடுத்திருக்கோம் சரியா, அதில் வந்து பிக் சான்சஸ் கிரியேட்டட் நம்மளுக்கு 4 தான். ஆனால்
இதுவே கிளப் ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா 10 ஷாட் தான் எடுத்திருக்காங்க, 6 ஆன் டார்கெட்டு, பிக் சான்சஸ் கிரியேட்டட் 5 சான்சஸ். இல்ல அதேதான் நம்ம இப்போ ரியல் மேட்ரிக் என்ன சொன்னோம், அவங்க ஒரு முறை முன்னாடி வரும்போதும் அவனுங்க கோல் அடிப்பானுங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதேதான் கிளப் ரூக்லயும் ஒரு ஸ்டெப் மேல போய் எனக்கு அதிக பயமா இருந்தது கிளப் ரூக் அட்டாக் பண்ணும்போது. ரியல் மேட்ரிடோட அந்த கேமை விட இந்த கேம் வந்து அவங்க ஒரு டைம் இவனுக்கு முன்னாடி வரும்போதும் போச்சுடா அது கோல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க த்ரெட்டனிங்கா இருந்தானுங்க, அந்த அளவுக்கு நம்ம பிரஸ்ஸை பைபாஸ் பண்ணானுங்க. பிரஸ்ஸே இல்லைங்க, சும்மா முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அவன் ரொம்ப கொடுமையே என்ன தெரியுமா, ம். அவனுங்க வந்து 1v1 வந்து இங்க நம்ம நம்ம இவன் முன்னாடி வந்துடுறான்ல, கூண்டேவா இருக்கட்டும். இப்ப கூண்டே ரைட் சைடு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, கூண்டே வந்து முன்னாடி வந்து அவனோட விங்கரை வந்து 1-on-1 ஆடிட்டு இருக்கான் சரியா. அவனை ஓவர்லாப் பண்ணி கிளப் ருகேவோட விங்கரை ஓவர்லாப் பண்ணி அவனோட ஃபுல் பேக் ஓடுறான். அந்த ஃபுல் பேக்கை ட்ராக் பண்ணவே யாருமே இல்ல, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யாருக்கு யார பிடிக்கணும்னே தெரியல. சோ இப்போ இது வந்து இப்போ இப்போ வந்து இது வந்து கிளியரா வந்து இது வந்து ஒரு ஒரு இதுதானே. இப்போ இப்போ அதே மாதிரி நான் வந்து பேன் மனிச் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், ரீவாச் பண்றேன். பேன் மனிச் மேட்ச்ல இப்போ பேன் மனிச்சுக்கிட்ட பால் இல்ல, அந்த பேன் மனிச்சோட பிரஸ்ஸை வந்து ப்ரோ இங்க பாருங்க மக்களே, ஐலைன் ஆடுறாங்கன்னா அவங்க பிரஸ் பண்ணுவாங்க சரியா. பிரஸ்ஸை வந்து கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு கட்டத்துல பிரேக் பண்ணுவான் அவன் பண்ண பிரஸ்ஸை. அந்த பிரஸ்ஸை பிரேக் பண்ணும்போது நீ என்ன பண்ற அப்படிங்கிறது தான் ஹோல் டாக்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. அந்த பேன் என்ன பண்றானுங்க, நான் ஹைலைன் ஆடுவேன் ஆனா நான் இந்த ஆஃப் சைட் ட்ராப் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நீ என்னோட பிரஸ்ஸை பீட் பண்றியா, நாங்க மொத்தமா தர தர தரதான் பின்னாடி ஓடி வந்துருவோம், பாசிங் லைனை கட் பண்ணுவோம். உன்னை வந்து நாங்க வந்து உனக்கு எந்த இடத்துல உன்னை போட்டா கஷ்டமா இருக்குமோ அந்த இடத்துல உன்னை போட்டு நீ முன்னாடி வர ஆப்ஷன்ஸை உனக்கு கம்மி பண்ணுவோம். புரியுதா, அதுதான் அவங்க பண்றானுங்க. நீங்க பாருங்க, இவன் ஒரு டைமும் பேன் மனிச்சோட ஹைலைட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு போய் பாருங்க மக்களே. ஒரு டைமும் இவனுங்க பிரஸ்ஸை பிரேக் பண்ணி பிஎஸ்டி முன்னாடி வரும்போது அந்த பக்கம் லைமருக்கா இருக்கட்டும், இந்த பக்கம் ஸ்டானிஸ் ஒருத்தான் லெஃப்ட் பேக்கா, இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒலிசேவும் லூயிஸ் டியாஸ், சென்டர் பேக்கு சப்போர்ட்டா ஹாரி கேன், 3 பேரும் பின்னாடி வரானுங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் பிஎஸ்டி அட்டாக் அப்போ பாருங்க, மொத்தம் 11 பேரும் இவங்க ஆஃப்ல நின்று பின்னாடி நின்று டிஃபெண்ட் பண்ணிருக்கானுங்க. இது டீமா இல்ல நம்ம பண்றது வந்து டீமான்னு எனக்கு புரியவே இல்லை. நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பிளேயர்ஸ் வந்து பின்னாடி நம்ம டீம்ல வரமாட்டாங்க அப்படின்னா அது வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹான்சி ஃபிளிக், நீ பின்னாடி வர தேவையில்ல, நீ முன்னாடி தான் இருக்கணும். கரெக்டா, அங்கதான் என் பிரச்சனை வருது. சரி நீ ஹைலைன் ஆகி அட்டாக் பண்ணு, அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடு, ஆனா 4 பேரை வச்சு மொத்தம் 6 பேரை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 4 பேர் பின்னாடி பேக் லைன் இருக்கானுங்க அப்படின்னா நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் அவுட் ஆஃப் பொசிஷன், நம்ம ஃப்ரண்ட் 3 பின்னாடி வரமாட்டானுங்க. 4 பேரு ஆப்போனன்ட் 6 பேர் அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே இப்படி வரானுங்க 4 பக்கத்துல இருந்தும், எப்படிங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம ஏன் கோல் வாங்குறோம்னா அதான் வாங்குறோம். நம்ம இப்படியே ஆடணும் அப்படின்னா செல்டா இருக்கக்கூடிய 3 கோல் வாங்குவோம். 3 கோல் அடிப்போமா, கண்டிப்பா அடிப்போம், ஆனா 3 கோல் கண்டிப்பா வாங்குவோம், அதான் உண்மை. நம்ம அட்டாக் பண்ணும் போது நல்லா இருக்கும், ஆனா டிஃபெண்ட் பண்ணும் போதும் கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம். கோல் 1 ஆப்போனன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸுக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல டிஃபெண்டருக்கு. சரி அப்படி டிஃபெண்டருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு வந்து அவ்வளோ அட்டாக்கர் முன்னாடி தான் வேணும் அப்படின்னா நீ ஹைலைன் ஆடாத, ஹைலைன் ஆடாம பின்னாடி ஆடு. இல்ல அதுதான் உன்னோட பிலாசபி அப்படின்னா அதை சரியா பண்ணணும்ல. அதுதான் என் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம வந்து இத்தனை நாளா வந்து ஹன்சி ஃபிளிக் வந்து நம்ம வந்து புகழ்ந்துட்டு இப்போ வந்து சரியா இல்லாத ஃபார்ம் அப்போ நம்ம வந்து அவனை வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான வீடியோவே இது கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நமக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு. போன முறை இந்த முறை நம்ம யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம், நம்ம யாரும் பிரஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. நீ கரெக்டா பிரஸ் பண்றியா, நீ கரெக்டா எல்லாரும் வந்து டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் பண்றீங்களா, அதுக்கப்புறம் அவனுக்கு கோல் போடுறாங்களா, கை தட்டிட்டு போயிடலாம். நல்லா நீ விளாண்டப்பா, நல்லா கோல் போட்டப்பா, நீ எங்களோட நீ பெட்டர்ப்பா அப்படின்னு. நம்ம ட்ரையே பண்ணல, அங்கதானே பிரச்சனை வருது. நீ ட்ரை பண்ணி கோல் வாங்குறியா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ட்ரை பண்ணாம கோல் வாங்குறல்ல, அதுதான் எனக்கு பிரச்சனை. ஐ திங்க் எனக்கு இன்னொரு கொஸ்டின், ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னதில் ஒரு ஸ்மால் டிஸ்அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த பிளேயர்ஸ் ப்ரெஸ்ஸிங் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, தட் கிளியராக மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஃப்ளிக்காக இருக்கும் அப்படின்னு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் அது ஒரு பிளேயர்ஸ் இஷ்யூ மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் 3 வாஸ் டிப்பிக்கலி
ரஃபீனியா, லெவன்டாஸ்கி, லமின் யமால். லமின் யமாலுக்கு ஐ திங்க் ஆல்வேஸ் அந்த கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்திருக்கு, லைக் ஈவன் லாஸ்ட் சீசன் டு நாட் ப்ரெஸ் அவ்வளோ ட்ராக் பேக் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறேன் அவ்வளோ ட்ராக் பேக் பண்ணுறதுக்கு நெசசிட்டின்னு சொல்ல மாட்டேன், அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது அந்த ரைட் ஹேண்ட் சைடில். பட் இஃப் யூ லுக் அட் லெவன்டாஸ்கி அண்ட் ரஃபீனியா போன சீசன் அப்படின்னா, ரஃபீனியாவோட ஒர்க் ரேட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ரஃபீனியா வந்து லெஃப்ட் பேக் மாதிரியும் ஆடுவான், லெஃப்ட் சென்டர் பேக் மாதிரி ஆடுவான், மிட்ஃபீல்ட் ஆடுவான், லெஃப்ட் விங்கில் ஆடுவான். ஒரு ஒர்க்கு மிஷின் தான் ரஃபீனியா. ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் இப்போ ராஷ்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா, ராஷ்ஃபோர்டோட ப்ரெஸ்ஸிங் ஐக்யூவே வந்து பெருசாக இல்லை. அவனுக்கு எப்போ யாரை ப்ரெஸ் பண்ணணும், எப்போ எந்த ஆங்கிள் கவர் பண்ணால் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குங்கிறதே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் அந்த லெஃப்ட் விங்கு. வந்து இண்டிவிஜுவலோட லேக் ஆஃப் நாலேஜ்ங்கிற மாதிரி சொல்ல வரியா? இண்டிவிஜுவலோட லேக் ஆஃப் நாலேஜும் இருக்கு, அண்ட் அட் த சேம் டைம் ஈவன் எப்படி சொல்றது, மேபி ஃப்ளிக்கு நான் எங்க பிளேம் பண்ணுவேன் அப்படின்னா அடாப்டபிலிட்டி பத்தி சொல்லுவேன். தட் ஒரே பீஸ் ஆஃப் பசில்ல நீ எல்லா பீஸையும் ஃபிட் பண்ண பார்க்க முடியாது. இப்போ ராஷ்ஃபோர்டோட லெஃப்ட் விங் ரோல் cannot be the same as ரஃபீனியா லெஃப்ட் விங் ரோல். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீ ராஷ்ஃபோர்டை லெஃப்ட் விங்கில் ஆட வைக்கிற அப்படின்னா யூ ட்வீக் யுவர் சிஸ்டம். நான் சிஸ்டமை வந்து நீ ஃபிலாசபி மாற்றுன்னு சொல்லலை, உன் சிஸ்டமை ட்வீக் பண்ணு ஸோ தட் நீ ராஷ்ஃபோர்டை அட்டாக் வைஸ் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், அண்ட் உனக்கு டிஃபென்சிவ்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவர் இருக்கும். இதுவே வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் லெவன்டாஸ்கி மெஜாரிட்டி கேம் ஸ்டார்ட் பண்ணால், இந்த சீசன் வி ஹேவ் ஃபெரான் டாரஸ். சரி, ஃபினிஷிங் விட்டுருங்க, ஃபினிஷிங் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன். நம்ம வந்து இப்போ ஆஃப் த பால் பேசிகிட்டு இருக்கோம். ஃபெரானோட ஒர்க் ரேட் எனக்கு வந்து போன சீசன் அவன் பண்ண ப்ரெஸ்ஸிங்கும் இந்த சீசன் பண்ண ப்ரெஸ்ஸிங்க்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஐ டோன்ட் see him pressing that much. ப்ளஸ் செகண்ட்லி லெவன்டாஸ்கி ஸ்ட்ரைக்கர் ஆடும்போது he knows how to keep the center backs occupied. இப்போ போன மேட்ச்லேயே வந்து கிளப் ப்ரூஸ் மேட்ச்லேயே வந்து லெவன்டாஸ்கி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பெருசா நம்ம சப்ளை கொடுக்கல, அவனுக்கு கிராஸோ எதுவோ பெருசா வரல அவனுக்கு. பட் லெவன்டாஸ்கி ஆடும் போது டிஃபரன்ஸ், லைக் நீங்க ஆஃப் த பால் அவனை ரீவாட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆஃப் த பால் லெவன்டாஸ்கி மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இவன் சென்டர் பேக் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இப்படி பின்னாடி வந்து நிற்பான், சென்டர் பேக் மூவ் பண்ணானா திருப்பி இப்படி வந்து நிற்பான். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் போது லமீன்கோ இல்ல ராஷ்ஃபோர்டோ இல்ல ரஃபீனியாவோ லெஃப்ட்ல இருந்து ஆடும்போது அந்த ஒரு ஸ்லைட் ஸ்பேஸ் கிடைக்கும் டு கிரியேட் அன் அதர் சான்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லெவன்டாஸ்கி ஒன் மேனே வந்து அந்த ரெண்டு சென்டர் பேக்ஸ் எலிமினேட் பண்றான் அப்படின்னா, நம்ம விங்கர்ஸால ஃபுல் பேக்கை ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகுது, நம்ம ஸ்ட்ரைக்கர்னால சென்டர் பேக்ஸ் ஈஸியா பாஸ் ஆடுறாங்க த்ரூ அவர் சென்டர், லைக் லாங் பால் ஆடுறதா இருக்கட்டும் இல்ல ஃபுல் பேக்ஸ் பாஸ் போட்டு ஆடுறதா இருக்கட்டும், அதை ஈஸியா பண்றாங்க. இப்போ அவங்களால அந்த பாஸ் ஈஸியா ஆட முடியுதுன்னா, இப்போ ஃபிளிக் என்ன சொல்றாரு, சரி நீ வந்து என் ஸ்ட்ரைக்கர் ப்ரெஸ் எஃபெக்டிவா இல்லை, ஸோ நீ லமீனு ராஷ்ஃபோர்டோ இல்லை ரஃபீனியாவோ விங்கர்ஸ் ஆடுற நீ போய் சென்டர் பேக்கை ப்ரெஸ் பண்ணு. ஆனா என்ன ஆகுது, இவங்க வந்து ப்ரெஸ் பண்றதுக்குள்ள தே ஹவ் ஆல்ரெடி பிளேட் த பால் டு த ஃபுல் பேக். அப்ப என்ன பண்றான், ஹெட்லெஸ் சிக்கன்ஸ் மாதிரி சென்டர் பேக் இருந்து அடுத்து ஃபுல் பேக் கிட்ட ஓடுறான். அவன் ஃபுல் பேக் கிட்ட ஓடுறதுக்குள்ள ஃபுல் பேக் எய்தர் விங்கருக்கு த்ரூவா போட்டுறான் இல்ல மிட்ஃபீல்ட்ல பாஸ் போட்டுறான். மிட்ஃபீல்ட்ல பாஸ் போடும்போது என்ன ஆகுது, என் ரைட் விங்கர் காட் மேல, என் லெஃப்ட் விங்கர் காட் மேல, என் ஸ்ட்ரைக்கர் காட் மேல, மேபி மை கேம் ஆல்சோ காட் மேல, 4 பிளேயர் அங்கேயே எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறது என் கசாடோ, ஃப்ராங்கி அண்ட் பேக்லைன். இப்போ 6 பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கசாடோ அண்ட் ஃப்ராங்கி இப்படி இருக்காங்க, நம்ம டிஃபென்சிவ் லைன் இப்படி இருக்கு. இப்போ அவன் என்ன ஒன்றும் இல்லை, ஆப்போனன்ட் என்ன பண்றான்னா, இந்த கேப் இருக்குல்ல, இப்போ இப்படி ஆடும் போது இந்த சென்டர்ல கேப் இருக்கு, இந்த கேப் இருக்கு, இந்த கேப் இருக்கு. அந்த விங்கர் வந்து அவன் ஹாஃப்ல இருந்து அழகா அந்த கேப்குள்ள ஓடி போறான். இதுவே பெட்ரி ஃப்ராங்கி இருக்கும் போது மேபி கசாடோ வந்து டிஃபென்சிவா பெட்டரா இருக்காங்கிற கிளைம் நம்ம பண்றோம். பட் ஆக்சுவலி இன் கேம்ல பெருசா எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. பெட்ரி டியாங் இருக்கும் போது அந்த டைனாமிக் யூஸ் டு பி
லைக் என்ன சொல்றது, ஆங்கிள்ஸ் கட் பண்றது தான் மெயின் டாஸ்கா இருந்துச்சு. இப்போ என்னன்னா ரொம்ப ரிஜிடா இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் இப்படி கரெக்டா இப்படி ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்படி ஃபிக்ஸா இருக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் அழகா தெரியுது பாருங்க. ரெண்டு சென்டர் லைக் நாலு, இப்படி நான் சென்டர்ல ஒரு த்ரூ பாஸ் போட்டேன்னா என் ரெண்டு மிட்ஃபீல்டர் அவுட்டு, என் ரெண்டு சென்டர் பேக் அவுட்டு. அங்கேயே வந்து என் ட்ராப் பண்றியோ பண்ணலையோ, ட்ராப் இஸ் செகண்டரி. நீ ஒரு ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இன் ப்ரெஸ்ஸிங் பிகாஸ் ஆஃப் அவர் அட்டாக்கர்ஸ், அது வந்து எவ்வளோ நம்மளுக்கு காஸ்ட் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து இப்போ இந்த ப்ரெஸ் இவனுங்க தான் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ ஆஸ் அ டிஃபெண்டர் நான் என்ன யோசிப்பேன், சரி என் அட்டாக்கர் வந்து போய் பால் லூஸ் பண்ணுறான், இல்லை என் அட்டாக்கர் போய் ப்ரெஸ் வின் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ நான் டிஃபெண்டராக என்ன யோசிப்பேன், மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் வில் பி ப்ரொடெக்ட் த கோல். பால் வருது, அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் கோலா இல்லை தேர்ட் கோலான்னு தெரியல, பால் வந்து இந்த அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் வருது. லிட்ரலி நம்ம 4 டிஃபெண்டர்ஸ் தான் இருக்காங்க அண்ட் ஆல் தேர் அட்டாக்கர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் ட்ரைங் டு மேக் அ ரன். பால்டே என்ன பண்ணுறான், பொசிஷன் மெயின்டைன் பண்ணி அந்த ஆங்கிள் கட் ஆஃப் பண்ணாமல் அவன் போய் அந்த ஃபுல் பேக்கை ப்ரெஸ் பண்ண போகிறான். ஸோ அந்த ஃபுல் பேக்கை ப்ரெஸ் பண்ண போனால் என்ன ஆகுது, இன்னொரு மேன் அவுட்டு, டிஃபென்ஸில் ஆல்ரெடி ஆள் கம்மி, பால்டே போய் ப்ரெஸ் பண்ணி அவனும் காட்டு. இப்போ லிட்ரலி வந்து அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ மூணு டிஃபெண்டர்ஸ், 2 டிஃபெண்டர்ஸ்னால ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். அவன் 6 பேர் 7 பேர் வரானா எல்லாரையும் போட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் ஜெனுவின்லி அ மிக்ஸ் ஆஃப் டிஃபெண்டர் அப்படின்னு நம்ம சொல்றதும் இல்ல, டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோல் டீம் பண்ண வேண்டிய விஷயம். அது நம்ம பண்ண தவறுறதுதான் வந்து நமக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை. இப்போ வந்து ஆர்சனல் மாதிரி டிஃபென்ஸ் வந்து அவங்களோட சிஸ்டமே வேற, அவங்களோட பிலாசபியே வேற. ஆனா இப்போ ஒரு ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுற ஒரு பிஎஸ்டியா இருக்கட்டும், ஒரு பேண்ட் மேனேஜா இருக்கட்டும், அவங்களும் கோல்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு 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 கயாட்டிக்கான வேலை வந்து எத்தனை முறை அட்டாக் வந்தாலும் அந்த டைம் வந்து நீ கோல் கன்சிடர் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள அவங்க போல. அதுதான் வந்து இப்போ வந்து ஃபிளிக் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு வந்து இன்னும் பிளேயர்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஜுரியா இருக்கு, நீங்க வந்து எங்களை வந்து பிளேயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. which sounds fair to an extent from a coach point of view. ஆனா வந்து பிளேயர் வந்தா மட்டும் இது மாறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வந்து க்ரீப்பிங் ஆக ஆரம்பிக்குது. ரஃபீனியா வந்து சரி ரஃபீனியா வரான், ப்ரெஸ்ஸிங் பெட்டர் ஆகுமா, பழைய மாதிரி அப்படிங்கறதுனே போக கூடாது. நம்மளோட இப்ப இருக்கிற டீம்ல வந்து இப்ப இருக்கிற கேமோட இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா தெரியல, பார்த்தாதான் தெரியும். ஆவாமையும் போலாம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்வி. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், ஆன்சர்ஸை விட. இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ப்ரோவா, இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ப்ரோ தான். அப்படியே வந்து இந்த சரி மிட் வீக் முடிஞ்சது, அடுத்த வீக் என்ன என்ன ஃபிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்டா வீகோ அவே ஃப்ரம் ஹோம். அதுக்கு செல்டா வீகோ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், லமின் யமால் மண்டி பத்தி மட்டும் ஒண்ணு வேற லெவலுங்க. வேர்ல்டு இன் ரெடி ஃபார் பிரேக்கப் யமால் தான். தலைவன் வந்து உருகிட்டான். ஒரு அந்த அந்த பிச்சில் அவன் ஒருத்தன் மட்டும் தனியா தெரிஞ்சான். 2 டீமையும் சேர்த்து யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருப்பான். யாராவது ஃபுட்பால் பார்க்காதவங்க பாக்குறான் அப்படின்னா, ஒரு டைம் அவன்கிட்ட பால் வரும்போது நம்ம எப்படி கிளப்புக்கு ஒரு முறை அட்டாக் வரும்போது கோல் வருமோ அப்படின்னு யோசிச்சனோ, அதே மாதிரி லமின் யமால்கிட்ட போகும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. சும்மா ஒரு 4 கேம் அவுட் ஆஃப் ஃபார்ம், உடனே வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. தலைவன் நல்ல ஒரு கம்பேக், சூப்பரா விளாண்டான். அதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்டார்ட் ஒன்று பார்த்தேன், he is 20 GA away from reaching 100 GA at 18 years old. 18 வயசு 100 GA. இந்த சீசன்ல வந்துரும். ஸோ யங்கஸ்ட் பிளேயர் எவர் டு ரீச் 100 GA. ஸோ மக்களே, நான் சொன்னேன் அவனை எதுவும் சொல்லாதீங்க, திருப்பி வந்துருவான், அப்புறம் எங்க போய் நம்ம மூஞ்சி வைக்கிறது தெரியாது அப்படின்னு வந்துட்டான். ஸோ லாங் மே இட் கண்டினியூ, பட் ஆஸ் அ டீம் லாங் மே இட் நாட் கண்டினியூ, இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாடுவோம் அப்படிங்கறத ஹோப் பண்ணிக்கிட்டு. இன்னொரு ஒரு பேட் விஷயம் என்னன்னா, எரிக் கார்சியாக்கு வேற நோஸ் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ ஹி ஒன்ட் பி அவைலபிள் ஃபார் த மேட்ச் அகைன்ஸ்ட் செல்டா விகோ. ஸோ வந்து இப்போதைக்கு
அவன் ஆடல அப்படின்னா அரோகவும் குபார்சியும் தான் ஆடுவாங்க இல்லையா இப்போ ஆமாம். செல்டால. எஸ் எஸ். செல்டா அவே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடு. செல்டா அவே. நம்ம வந்து லாலிகாவில் வந்து லாஸ்ட் வீக் எல்சே கூட ஆடினோம். 3-1 வின் பண்ணோம் அந்த கேம். அண்ட் கரண்ட்லி கேப் இஸ் பேக் டு 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா ரியல் மட்ரிட் வந்து தோக்குற மாதிரி தெரியல, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரியல் மட்ரிட்க்கும் வந்து ஒரு டஃப் அவே ஃபிக்சர் இந்த வீக் வயக்கான கூட. ரியல் மட்ரிடும் வந்து தேர் கம்மிங் பேக் ஃப்ரம் அ லாஸ் டு லிவர்பூல் அட். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குமாங்கிறது பார்க்குறதுக்கு இருக்கும். பட் செல்டா பார்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சீசனே வந்து நம்ம ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் கம்பேக் கேம்ஸ் வாஸ் அகேன்ஸ்ட் செல்டா விகோ. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் வந்து நம்ம ஒரு சரியான 4-3 ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். அந்த கேம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பட் ரஃபீனியா அந்த கேமில் வின்னர் ஸ்கோர் பண்ணுவான் மான்ஜோ. 2-3 ஆர் 4 அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு லாஸ்ட் டைம். அண்ட் ஸோ அதனால் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன் லாலிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிக்சராக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா வந்து செல்டா வந்து ஆஃப் லேட் தேர் பிளேயிங் அ வெரி குட். அகைன் நம்ம பஸ்ஸு போடாத டீம், ஒன் ஆஃப் த பஸ்ஸு போடாத டீம்ஸ் அப்படின்னா வந்து செல்டா சொல்லலாம். செல்டா வந்து கவுண்டரில் ஆடக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி லாலிகா ஆப்போசிஷன் தான். அண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஹோலி ட்ரினிட்டி ஆஃப் சரகோசா, அப்புறம் நம்ம இயாகோ ஆஸ்பாஸ் அண்ட் நம்ம போர்ஹா இக்லாசியாஸ், இவனுங்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து நம்ம கூட வந்து ஆடும் போது எப்போவுமே ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் சம் ஃபார்மர் லாமாசியா பிளேயர்ஸ் ஆல்சோ இருக்காங்க இந்த செல்டா சைடில். மிங்குவேஸா இருக்கான், நம்ம இலாஷ் மொரிபா இருக்கான், அப்புறம் நம்ம ஃபெரான் ஜூத்லா வந்துட்டான் இங்கே வந்துட்டான். இலாஷ் மொரிபா இங்கே வந்துட்டான். ஸோ ஆப்வியஸ்லி 11 கேம்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க செல்டா. இத பத்தி பாசிட்டிவா நினைக்கிறதா இல்ல ஐயோ நம்ம வந்து தானம் பண்ணி வெயிட் பண்ண தெரியல. செல்டா விகோ ரீசன்ட் ஃபிக்சர்ஸ் வந்து லாஸ்ட் 6 கேம்ஸ்ல 6 வின்ஸ். ஐயோ என்னையா சொல்ற, லீக்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க செல்டா வந்து. இருங்க ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறேன். லாஸ்ட் நீஸ் கூட 2-1 ஜெயிச்சிருக்காங்க. யூரோப்பா லீக்ல நீஸ் கூட 2-1 ஜெயிச்சிருக்காங்க. ஒசாசூனா கூட 3-2 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் திருப்பி யூரோப்பா லீக்ல வந்து பியூர்தோ தே வெகான் ஏதோ ஒரு டீம் கூட 2-0 ஜெயிச்சிருக்காங்க. லெவான்டே கூட 2-1 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட்லி இந்த வீக் லைக் நேற்று நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் டினாமோ ஜாக்ரெப் கூட 3-0 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேர் ஆன் அ ஹாட் ரன் ஆஃப் ஃபார்ம். 6 out of 6 வின்ஸ் லாஸ்ட் 6 கேம்ஸில். அண்ட் இட் எயின்ட் லுக்கிங் குட் ப்ரோ அப்படிதான். எப்படி என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபிக்சரில், என்ன டீம் இருக்க போகுது. ஸோ எரிக் நம்ம சொன்ன மாதிரி இஸ் இன்ஜர்ட். ஸோ எரிக் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். ஸோ மோஸ்ட் லைக்லி வி வில் கோ ஃபார் குபார்சி அண்ட் அரோஹோ. திருப்பி ஜூல்ஸ் கொண்டே தானா ரைட் பேக்கில், திருப்பி பால்டே தானா லெஃப்ட் பேக்கில். அது எனக்கு ஒரு செஸ்னி தான் கோல்ல. அப்புறம் மிட்ஃபீல்டுலேயும் வேற ஆப்ஷன் இல்லை, டியாங் கசாடோ ஃபெர்மின் தான். அட்டாக்லையும் வேற ஆப்ஷன் இல்லை, ராஷ்பர்டு யமாலு ஃபெரான் தான். செகண்ட் ஹாஃப்ல வேணா மேபி I don't mind playing I don't actually playing Fermin on the left and Almo on the CIM. If Almo is fit to play அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ரன் ஆஃப் ஃபார்ம் கொடுத்து மேபி அவனை ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஏன்னா ராஷ்வர்ட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ்லியா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து அட்டாக்லயா இருக்கட்டும், எதுவும் பெருசா ஆஃபர் பண்ண என்னதான் வந்து லாஸ்ட் எல்சியோட அவன் கோல் போட்டிருந்தா கூட கொஞ்சம் வந்து எனக்கு அண்டர்வெல்மிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, எஸ்பெஷலி ஆஃப் த பால். ஸோ தெரியல, மேபி நான் இதை பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சேம் லைன் அப் தான் மோரல்லெஸ் போவோம். மேபி எரிக் இன் பிளேஸ் ஆஃப் குபார்சி இன் பிளேஸ் ஆஃப் எரிக்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அது பிரிட்டி மச் ஒரு அகெயின் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபிக்சர் தான். அவே வேற ஆடுறோம். ஸோ இட் பி
இன்ட்ரெஸ்டிங் டு see நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ட்ரை பண்ணுறோம், ஏதாவது ஒர்க் ஆகுதா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோமாங்கிறது. ஸோ தட்ஸ் pretty மச் இட் ஃப்ரம் அவர் சைட் மக்களே. இந்த கிளப் ப்ரூஸ் கேம் பற்றி நான் இன்னொரு ஸ்டாட் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட் 9 கேம்ஸாக வந்து க்ளீன் ஷீட் வைக்கல. ஐ திங்க் அவர் லாஸ்ட் தெரியாத க்ளீன் ஸ்டேட்டா ஷீட் சொல்லியா, தெரிஞ்ச ஸ்டேட்டா சொல்லாதயா. லாஸ்ட் க்ளீன் ஷீட் வந்து நம்ம ஜோன் கார்சியா ஆடும் போது தான் வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் 9 க்ளீன் ஷீட்ஸு. ஆமா பட் நல்ல இன்னொரு ஃப்ளிப் சைட் ஸ்டாட் என்னன்னா 15 கோல்ஸ் இன் லாஸ்ட் 5 மேட்சஸ். ஸோ வந்து அது நல்லா தான் இருக்கு. ஆன் தட் நோட் மோஸ்ட்லி நம்ம செல்டா மேட்சுக்கு வாட்ச் அலாங் பண்ணுவோம் மக்களே. எல்லாரும் வந்து வந்துருங்க, ஜாயின் பண்ணிடுங்க லைவ் ஸ்ட்ரீமை. அண்ட் இந்த வீடியோவும் வந்து ப்ரெடிக்ஷனா, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, தெரிஞ்ச விஷயம் தானே. சொல்றேன் பாரு ப்ரெடிக்ஷன். இப்போ சொல்லுங்க 3-1 செல்டா விகோ. யோ என்னையா இப்படி போயிட்டீங்க? 3-0 பார்சால இருந்து 3-1 பார்சால இருந்து இப்போ 3-0 செல்டா விகோவா? 3-1 நம்ம டீம் ஐ திங்க் ஐ ஸ்டில் திங்க் இது மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. க்ளீன் ஷீட் வைக்க மாட்டோம், கோல் அடிப்போம். மை ப்ரிடிக்ஷன் ஐ திங்க் 2-all draw. ஐ திங்க் எனக்கு மனசு வரமாட்டேங்குது, பார்சா லாஸ் சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அதனால வந்து 2-all draw. பாப்போம், ஜெயிச்சா சந்தோஷம், பட் ஜெயிப்போமான்னு தெரியல, பாப்போம். ஆமாம். அண்ட் ஆன் தட் நோட் மக்களே, இதுதான் வந்து நம்ம கிளப் ப்ரூஸ் ரிவ்யூ அண்ட் செல்டா விகோ ப்ரிவ்யூ. வாட்செல்லாம் கண்டிப்பாக இருக்குது செல்டா விகோ மேட்ச்க்கு. எல்லோரும் வந்து வந்துருங்க லைவ் ஸ்ட்ரீமுக்கு. நம்ம வந்து இந்த பார்சா சிச்சுவேஷனை வந்து லைவ் ஸ்ட்ரீம்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லா கமெண்ட் செக்ஷன்லேயும் கீழே போடுங்க. இந்த வீடியோவில் ஆடியோ வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மக்களே. அதனால் வந்து ஆடியோ ஃபயர் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் மைக் வாங்கின செலிப்ரேஷனில். அப்புறம் வந்து சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் we will all see you in the next video. Take care. Bye bye.